தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையில திருப்பரங்குன்றம் பத்தி அதை வெளியிட இப்ப தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஜோசப் விஜயோட அரசு தடுத்துருச்சு. இது கருத்துரிமையை பாதிக்கும் செயல் அப்படிலாம் கதறிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். இந்த கும்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில கஞ்சா புழக்கம் சரளமாக இருந்துச்சு. அப்ப எவனும் ஆவணப்படம் எடுக்க வரவே இல்லை. அந்த பெண்கள் வன்புணர்வு, பாலியல் பலாத்காரம் இது அப்படிலாம் நடக்கும்போதெல்லாம் ஆவணப்படம் எடுக்க வரவே இல்லை. கள்ளச்சாராய சாவுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஆவணப்படம் எடுக்க வரவே இல்லை. இப்ப புதிய அரசு வந்த உடனே இந்த ஆவணப்படத்தை வெளியிட போறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. இதுக்கு கன்னிமிகு காவல்துறை தடுத்து இருக்குது. இதை வரவேற்கின்றோம். ஆனா இவருடைய நோக்கம் என்ன? நீ திருப்பரங்குன்றத்தை பத்தி ஆவணப்படம் எடுக்கணும்னா முதல்ல திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அங்க 2 சமாதி இருக்கு சிக்கந்தருக்கு. திருப்பரங்குன்றம் மலை மேல ஒண்ணு இருக்கு, கோணிபாயத்துல ஒண்ணு இருக்குது. இதுல எதுல சிக்கந்தரோட ஒரிஜினல் சமாதி அப்படின்னு அதை பத்தி ஆவணப்படம் எடுத்திருக்கணும். திருப்பரங்குன்றம் என்றாலே முருகனுக்கு சொந்தமானது. முருகனை வச்சுதான் திருப்பரங்குன்றம் ஊரை தவிர கண்ட நாய் செத்து போன சமாதியை வச்சு கிடையாது. ஒருத்தருக்கு அப்புறம் 2 சமாதி வரும். அதை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுங்கடா. திருப்பரங்குன்ற கோவிலை காக்க மேல இருந்து 14 வயசு பாலகன் குட்டின்னு ஒருத்தன் விழுந்து செத்தான். அவனை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுங்கடா. அதெல்லாம் எடுக்க துப்பு இல்லாதவனுக்கு இவனுக்கு இடதுசாரி. இவங்க இடதுசாரி என்ன, நம்மளாம் வலது கையால சாப்பிடுவோம்னா நான் இடது கையால தான் சாப்பிடுன்னு சொல்லி அலையிற நாய்ங்க இதுங்கெல்லாம். இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் அதுல இருக்க ஒரு நாய் கோவணன் ஒரு நாய் போன வாரம் கல்லடிப்பட்டு ஓடி போச்சு. அடுத்து இந்த நாய்ங்க வந்திருக்குது. இது என்னன்னா, இந்த தாவேக அரசு இந்த மாதிரி வெறிபிடித்த நாய்களை அடையாளம் பார்த்துக்கணும். ஒருத்தர் ஆட்சி செய்யும் கடந்த ஆட்சியில் அவ்வளவு அலங்கோலங்கள் நடந்தது, அவ்வளவு அட்டகாசம் நடந்துச்சு, அவ்வளவு அநியாயம் நடந்துச்சு. அப்பெல்லாம் ஆவணப்படம் எடுக்காம மயிரப்படுங்க போயிருந்தானுங்க. இப்ப வந்துட்டானுங்க திருப்பரங்குன்றத்தை கையில தூக்கிட்டு. ஆனால் இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி அந்நிய நாட்டு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நக்சல் சிந்தனை உள்ளவங்க இவங்கெல்லாம் தேசம் அமைதியா இருந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி நக்சல் எண்ணம் கொண்ட தீய சக்தியிடம் இருந்து இந்த தாவேக அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அந்நிய சக்தியிடம் கையூட்டு பட்டு இந்த தமிழகம் இந்தியா அமைதியா இருந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி நக்சல் பாணி சிந்தனையுடன் திரிந்து கொண்டிருக்கும் இந்த கொத்தடிமை கைது செய்யணும். முடிஞ்சா காயடிச்சு வச்சு உட்கார வச்சிடணும் உள்ளேயே. இல்லைன்னு வச்சுருக்கீங்களா, இது போற வரலாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவன் கழுதி கடிக்க ஆரம்பிப்பான். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். அதைத்தான் அவங்க விரும்புறாங்க. இந்த அரசாங்கம் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்கு இந்த நாய்களுக்கு என்ன சம்பந்தம்? திருப்பரங்குன்றம் பத்தி ஆவணப்படக்கு திருப்பரங்குன்றத்துக்கு முன்னப்பில சாமி கும்பிட வந்திருக்கியா? இல்ல திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் போது கூட நின்னியா? இல்ல தீபம் ஏற்ற போராடின பொதுமக்களுக்கு கூட வந்தியா? இல்ல திருப்பரங்குன்றத்தை சுத்தி நடக்கிற கிரிவலத்துக்கு என்னைக்கா நின்றிருக்கியா? எவனோ போடுற எலும்பு தூண்டுக்காண்டி இங்க குறைக்கிற நாய்ங்க நீங்க சொல்லி இந்த திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை மக்கள் பாத்துருவாங்களா? நான் என்ன சொன்ன, சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறதுக்குங்கடா. இந்த மாதிரி அந்நிய நாட்டு அடிமைகளுக்கு போயிட்டு கழுவி நக்கி குடிக்கிறதுக்கு பதிலா சொந்தமா உழைப்பது எப்படின்னு கத்துக்கிடுங்க. இல்லைன்னா கடைசியில கல்லடிப்பட்டு இந்த லாரியில் அடிப்பட்டு திருநாய் மாதிரி ரோட்ல கிடக்க போறீங்க நீங்க எல்லாம்.